டுடே நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ அப்ராடில் வந்து மெடிசின் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை ஏன் வந்து சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லைக் கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 யூனிவர்சிட்டிஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து டிகிரி வந்து முடிச்சிடலாம். ஸோ எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இன்டர்நெட்லேயே பார்க்கலாம் எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து எத்தனை யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அதே மாதிரி பெட்டரான கண்ட்ரி. இப்போ ஜார்ஜியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்லசின்னு ஒரே ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி பெலாரஸில் ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி திமோர் லெஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரே ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ENTLன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் இல்லை ஸ்லைட்லி 1 லட்சம் 2 லட்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கம்மியாக இருக்கும். பட் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தா இந்த அக்ரிடிகேஷன் பிரச்சனை இருக்குது. அதாவது லோக்கல் லைசன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு டைம் இருக்காது. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரூல்ஸை தனியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ NMC கைட்லைன்ஸை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் மோஸ்ட்லி வந்து என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க சார் டாப் 5 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டாப் 5 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் இருக்குது. செகண்ட் வந்து ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான். தேர்ட் வந்து சமர்கண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான். இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நல்ல பெட்டரான. என்னென்னா இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல் A to Z இந்தியாவில் இருக்க மாதிரியே சேமஸ் அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பேஷண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷராக இருக்கட்டும், அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக இந்தியாவில் உள்ள சேம் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கிளினிக்கல் ட்ரைனிங் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்லி வந்து நம்ம ஃபைனல் இயரில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது NMCO MCO எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து நியர்பை இருக்கும். அது மாதிரி ட்ராவல்ஸ் வந்து 2 hours 3 hours அந்த மாதிரி கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரஷ்யா அப்படின்னு போகணும். ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதிகம். பார்த்தீங்கன்னா நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ்லாம் வந்து ஹையராக இருக்கும். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டி. கிர்கிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும்ல, KSME கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் பெட்டரான மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நமகன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் பெட்டராக இருக்கும். சார் இப்போ ஓவரால் வந்து உங்களோட சஜஷன் என்ன? இப்போ நம்ம வந்து எம்பிபிஎஸ் அப்ராடில் வந்து ஜாயின் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்துட்டு எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதாவது டாப் மோஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஒரு நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தானில் நமகன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக வந்து டீட்டெயில்ஸ் அந்த யூனிவர்சிட்டியை பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு